தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு தாய்மாமனாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அத்தனை சகோதரிகளுக்கு பொங்கல் வரிசை வருதோ இல்லையோ மாசம் 1000 ரூபாய் பொங்கல் வருது. அப்பா பஞ்சாயத்து ஒரு ஓரமா போயிட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பஞ்சாயத்தை இழுத்து விட்டுருக்காரு ஏவா வேலு அவர்கள். அவர் சொல்லியிருக்காரு, ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே தாய் மாமாவா இருக்காரு, எல்லா குடும்பத்துக்குமே தாய் மாமாவா இருக்காரு, மாசம் 1000 ரூபா பொங்கப்படி மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, தாய் மாமா ஓகே, அப்பான்னு சொன்னீங்க அது ஓகே, தாத்தான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க அது ஓகே, தளபதி அப்படின்னு சொன்னாங்க அது ஓகே, இப்போ எதை தான் நாங்கள் சொல்லி அழைக்கணும் ஸ்டாலின் அவர்களை? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா, அப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு பெயர், தாய் மாமான்னு சொல்லியிருக்கீங்க, அடுத்ததாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுலாம் தெரியலை. இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே இப்போ அரசியல் வட்டாரத்தில் பெருசாக பேசப்படுது, நிறைய இடத்துல அது மீ மெட்டீரியலாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று காளியாமாக்கா, இன்னொன்று வேறு எது, அதை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டிடிவி தினகரன் அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுது. தாத்தான்னு கூப்பிட வேண்டியவரை அப்பான்னு கூப்பிடுறாங்க, அவ்வளோதான். அவருக்கு 70 வயது ஆகிட்டு, 70 வயதில் யாரும் தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்க. அவருடைய அப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவர் தாத்தா வயசாகிடுச்சு, அவர் தாத்தான் தான் கூப்பிடணும், அவர் ஏன் அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு எனக்கு தெரியலை, யார் செட்டப் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்கிற மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேச்சை பேசுகிறார். அதே மாதிரி இங்கே துரோகிகள் யார், விசுவாசிகள் யார் அப்படிங்கிற ஒரு பெரும் போட்டி நடப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை யார் பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஒரே இடத்துல பயிரும் களையும் சேர்ந்து விளையும் போது வெள்ளாமை எப்படி நல்லா இருக்கும், அதனால் களையை பறித்து பிடுங்கி விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும், சசிகலா அவர்களாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள். அதிமுக பிரிந்து போனவர்கள் அப்படின்னு சொல்றதை விட அதிமுகவை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். யாரால இவங்கெல்லாம் தள்ளி வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களால். அப்போ டிடிவி தினகரன் அவர்கள் சொல்றாங்க, இங்கே துரோகிகள் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு நல்லாவே தெரியும், சந்தர்ப்பவாதி யார் என்று மக்களுக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்றார். அதிமுகவில் குடிமைப்பிடி சண்டை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சரியானா மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் திமுகவை வீழ்த்துவதற்கு அதிமுக ஒரு பவர்ஃபுல் ஒரு கட்சியாக இருக்கும் அப்படிங்கிறத பல நபர்களும் சொல்லிட்டாங்க. உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா திமுகவுக்கு அது என்னவா ஆகிரும், ஒரு நல்ல ஒரு ஆடட் அட்வான்டேஜாக ஆகிரும். இதை திமுகவும் கண்டிப்பாக கொஞ்சம் என்ன செய்வாங்க, ஃபியூல் பண்ணுவாங்க. அதிமுகக்குள்ள இந்த சண்டை நடக்கட்டும், நம்ம வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் நினைப்பாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா மாறிவிடுகிறது. அப்போ இங்க இருக்கக்கூடிய சிக்கல் அதிமுகவில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளால் சிதறப்போகும் ஓட்டுகள் அப்படிங்கிறது தான். தீவிர அதிமுக விசுவாசி யாராவது திமுக ஓட்டு போடுவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அப்படி மட்டும் நீங்கள் நினைச்சிடாதீங்க, யாருமே அப்படி போட மாட்டாங்க. திமுக விசுவாசிகளும் அதிமுகவுக்கு போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் போட மாட்டாங்க. ஆனால் இந்த தீவிர அதிமுக விசுவாசிகள் அதிமுகக்குள்ள சண்டை இருக்கே, வேற கட்சிக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி வேறு கட்சிகளை நாடி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதில் 3 கட்சிகள் பிரதான கட்சிகள்: பாஜக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றது இங்கே ஓட்டுக்களை அறுவடை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். யங்ஸ்டர்ஸ்ல இருந்து இப்போ புதுசா அடுத்தடுத்ததா விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு பிளானிங்காக இருக்கட்டும், சீக்கிரமா மாவட்ட செயலாளர்கள் இந்த எல்லோருமே துரிதமாக வேலை செய்ய வேண்டும், பூத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வரை துரிதமாக வேலை செய்ய வேண்டும், அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா முதல் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால அந்த பிராக்டிசிங் செஷன் எல்லாமே ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு கூட வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு எதிராக அங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் நடத்தின ஒரு போராட்டம் அப்படிங்கிறது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்தது. ஏன்னா புதுசாக வந்த ஒரு கட்சி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி வெள்ளலூர் குப்பை கிடங்குக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஒன்றி திரட்டி இவ்வளவு நபர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயமா பார்க்கிறார்கள். அப்போ கிரவுண்ட் லெவல்லையும் அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்கப்பா, கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அதிமுக நிர்வாகிகளே, அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நன்மை விரும்பிகளே அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள். விஜய் ரொம்ப சைலண்டாக இருக்கார், அவரால் எந்த இம்பாக்டும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மனுஷன் ஏதோ ஒரு பிளானோடி தான் உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அவர் கூட இருக்கக்கூடிய முக்கியமான சில நபர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி அரசியல் ஆலோசகர்கள் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருக்கட்டும், ஆல்ரெடி திமுகலேருந்து இங்கே வந்திருக்கிறதுனால ஆதவர்ஜுனா அவர்களுக்கு A to Z எல்லாமே தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல், உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் இந்த ஆலோசகர்கள் எல்லாமே வேலை செய்கிறாங்களா, விஜயகாந்த் அவர்களை கவுத்துன மாதிரி இவரை கவுப்பதற்காக வேலை நடக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பலராலும் பேசப்பட்டு வருது. இது கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய காதுகளுக்கும் போயிருக்கும்.
கடைசியாக நீங்கள் பாருங்களேன், விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நல கூட்டணி லாஸ்ட்டாக திருமாவளவன் அவர்கள் ஒரு காணொலியில் சொல்கிறாரு, நாங்கள் போய் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டோம், திமுக தலைமையிடம் கேட்டோம், நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லும்போது இல்லை இந்த முறை நான் உங்கள் கூட கூட்டணி வச்சா சரி வராது, நீங்கள் இந்த முறை வேற எங்கேயாவது கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் விஜயகாந்த் அவர்களிடம் வந்து கூட்டணி வைத்தோம் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஸோ விஜயகாந்த் அவர்களுக்கு நல்ல பவர் இருந்துச்சு. அந்த பவரில் இந்த கூட்டணி சேர்ந்ததுனால மறுபடியும் அவர் பவர் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக டம்மி பண்ணிட்டாங்க. இதே மாதிரியே விஜய் அவர்களுக்கும் நடக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்கிறது தான். ஈவன் ஆதவர்ஜுனாவை நேரடியாக பார்த்தா எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி தான், ஐயா அவர் செஞ்ச மாதிரி நீங்களும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கும்ல. அப்போ இது விஜய் அவர்கள் கண்டிப்பாக பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதிமுகவிலிருந்து பிரிந்து வரக்கூடிய அந்த ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகம். அடுத்ததாக நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுகவை சார்ந்தவங்க ஓட்டு போடுவாங்களான்னு பார்த்தா அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா களத்தில் பல வருடங்களாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி திமுகவையும் அதிமுகவையும் ஒரே நேரத்தில் பல முறை எதிர்த்திருக்கிறார்கள். தனியாக தான் அவங்க போட்டி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஓண்டிங்ஸ் அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய பேச்சிலிருந்து அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா அதிமுகவினுடைய தலைமை பற்றியும் அதிமுகவினுடைய செயல்திறனை பற்றியும் அதிகமாக விமர்சித்த ஒரு தலைவர் சீமான் அவர்கள். அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய சகாக்கள் அவங்களுடைய அமைச்சர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, அதன் அடிப்படையில் தமிழகத்துக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏமாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது, போன முறை துப்பாக்கி சூட்டிலிருந்து எல்லா பிரச்சனைகளையும் நீட் அப்படிங்கிற பல பிரச்சனைகளையும் முன்னிறுத்தி பேசிய நபர் சீமான் அவர்கள். அப்போ இது சீமான் அவர்களுக்கு ஓட்டாக மாறுமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அடுத்த சிக்கல் இருக்கு. சீமான் அவர்களை பிடித்ததும் தமிழ் தேசியத்தை பிடித்தவர்களும் கொள்கை அடிப்படையிலான இளைஞர்கள் மாணவர்கள் அவங்க தான் என்ன செய்வாங்க, சீமான் அவர்களுக்கு பின்னாடி நிற்பார்கள். சொல்லப்போனால் மாற்று கட்சி அப்படின்னு சொன்னா கூட மாற்றத்துக்கான ஒரு கட்சியாகத்தான் சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி நிற்கிறதே தவிர இது இல்லைனா இது ஆப்ஷன் அப்படிங்கிற லெவலுக்கு சீமான் அவர்கள் அப்படிங்கிறவங்கள இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் விடவில்லை. இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல் மட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பாரதிய ஜனதா கட்சி. அதிமுகவை சார்ந்தவர்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல சின்னதாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொதுவாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய விசுவாசிகள் மிகப்பெரிய அளவில் திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்கள். அப்போ அதிமுகவில் ஏற்படக்கூடிய இந்த சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்கிறதுல வெறுப்பு ஏற்பட்டு அவங்க என்ன செய்யலாம், ஒருவேளை பாஜகவுக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறத போடலாம். இதை பாஜகவும் சரியாக கையாண்டார்கள் என்றால் நிச்சயமாக அவங்களுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறதும் கூடும். ஸோ எலெக்ஷன் பேஸ்டாக இங்கே நிறைய விஷயங்கள் வியூகங்கள் இது எல்லாமே நடந்து வருகிறது. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதெல்லாம் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விதமாக போட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும் பின்னடைவு அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பலரும் வேற வேற கட்சியில் ஜாயின் பண்ணுறதும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையை விமர்சிப்பதும் பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு சொல்லி விமர்சிப்பதும் அதை ஊடகங்கள் பெரிய பிரச்சாரமாக காண்பிப்பதும் தான். எல்லாரும் எல்லா கட்சியை விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை விட்டு யாராவது ஒரு நபர் வெளியில் வந்தால் கூட அது சன் நியூஸ்லேருந்து எல்லா நியூஸ்லையும் பல முறை எடுத்து போடுவாங்க. எல்லாத்தையுமே நியூஸ் கார்டாக மாற்றுவாங்க. அதுக்குன்னு டெடிக்கேட்டடாக ஒரு டீமையே வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் நாம் தமிழர் கட்சி உடைகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவார்கள். அது உடைஞ்சிட்டு இருக்கிற ஒரு பகுதியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் உடைந்து விட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே நியூஸ் அப்படிங்கிறது போர்ட்ரேட் செய்யப்படும். அதே மாதிரி காளியம்மா அப்படிங்கிற அந்த அக்கா எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு முகமாக பார்க்கப்பட்ட ஒரு பெண், வீரமங்கை, மிகப்பெரிய துணிச்சலான பேச்சாளர், நிறைய நல்ல விஷயங்கள், சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்கிற பல முகங்கள் கொண்டவங்க தான் காளியம்மா அக்கா. அப்போ இந்த காளியம்மா அப்படிங்கிற இவங்க நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகுவார்கள், காளியம்மாலாம் எனக்கு ஒரு பிசிறு மாதிரி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களுடைய ஆடியோ ஒன்று லீக் ஆகுது. இந்த ஆடியோ லீக்கில் இருந்து கன்னிங்காக நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா காளியம்மா அவர்களை நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. ஏகப்பட்ட இடத்துல நெகட்டிவான நியூஸ், ஒன்றையெல்லாம் பிசிறுன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுறது. அதே மாதிரி காளியம்மாலாம் ஒரு பிசிறுன்னு சொல்லிட்டாரு, இனி எல்லாரையுமே பிசிறு தான் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக நிறைய விதமான போர்ட்ரேட் எல்லாமே செய்யப்படுது. உள்ளே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கும் தெரியாது, இங்கே இருக்கக்கூடிய மீடியாவில் நிறைய பேருக்கும் தெரியாது. பட் எகெயின் அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. யாரு கூடயோ சீமானவர்கள் பேசின ஆடியோ எல்லாமே லீக் ஆகுது. அது சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய செல்ஃபோன்லேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய கூடாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக காலி செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்கிற விமர்சனங்களையும் பார்க்க முடிகிறது. இது கூடவே காளியம்மா அவர்கள் விலகி செல்வதாக அந்த கேள்வி சீமான் அவர்களிடம் கேட்கும்போது சமூக செயற்பாட்டாளர்னு போட்டிருக்காங்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த பொறுப்பெல்லாம் அவங்க போடலையே ஒரு இன்விடேஷனில் அப்படிங்கிற கேள்விக்கு இங்கே நாங்கள் ஒரு ஜனநாயக கட்சி, எங்கள் கட்சியில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். வரும்போது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்போம், போகும்போது சரிமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி விடுவோம். இது எல்லா இடத்துலையுமே நடக்கிறது தான். இலையுதிர் காலம் இருக்கிற மாதிரியே கலையுதிர் காலம் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இந்த கலை அப்படின்னு சொல்கிறது கெட்ட செடிகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, தேவையில்லாத செடிகள், அதை தான் கலைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலைகள் அப்படிங்கிறத இவர் யார் அங்கே மீன் பண்ணுறார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி சென்றவர்கள்.
ஆனால் இப்போ சாதாரண மனிதர்கள்லாம் நாம் தமிழர் கட்சியை விலகி செல்கிறார்களா, ஒரு வருஷத்தில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இல்லை. 4 வருஷமா, 8 வருஷமா, 10 வருஷமா, இப்படி நாம் தமிழர் கட்சி கூட ரொம்ப டிராவல் பண்ண நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகி வருவது கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரும் எச்சரிக்கை தான். அவங்களுடைய 2026 தேர்தல் வியூகங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய கொள்கைக்கான அந்த ஒரு வரவேற்பாக இருக்கட்டும், இதை எப்படி அவங்க மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்ததாக சீமானவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கும் பெரும் சவால். இந்த சவாலில் இருந்து நாம் தமிழர் கட்சி எப்படியெல்லாம் அதை மீட்டெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறத பொறுமையுடன் பார்க்கலாம். இதே கேள்வியை யார்கிட்ட போய் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தா சேகர் பாபு அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போ சேகர் பாபு அவர்கள் சொல்கிறாங்க, அதுதான் சீமானவர்களே சிக்னல் கொடுத்துட்டாரே வெளியில் போயிடலானே, ஏன்னா காளியம்மா அவர்கள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அங்கே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலேயே காளியம்மா அவர்கள் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ராஜீவ்காந்தியாக அறியப்படுவார், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் வேறு கட்சிகள் பாஜகவில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண மாட்டாங்க. அடுத்ததாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம், அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா தமிழ் தேசியம் எனக்கு ஒரு கொள்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள். ஒருவேளை காளியம்மா அவர்கள் எங்கே வரலாம், தமிழக வெற்றி கழகத்துக்குள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எனக்கு இது வேணவே வேணாம், தமிழ் தேசியமே வேண்டாம், திராவிடம் போதும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதில் எது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையுடன் தான் பார்க்க வேண்டும். ஏன்னா அவங்களே சொன்னதாக சில செய்திகள் வெளிவந்தன, சீக்கிரம் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சேகர் பாபு அவர்களிடம் இந்த கேள்வியை கேட்குறாங்க, இப்படி காளியம்மாக்கா வெளியில் வந்துட்டாங்களாமே, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை அவங்க வந்தாலாம் என்ன நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவரும் சொல்கிறார். ஏன்னா அவரே அதிமுகலேருந்து தானே வந்தார் திமுகக்கு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பெரிய ஒரு வரலாறு. இந்த அளவுக்கு திமுகவை எதிர்த்தவர் யாருமே கிடையாது. சேகர் பாபு அவர்கள் மாதிரி திமுகவை ஒரு காலகட்டத்தில் எதிர்த்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் இப்போ அவர் திமுகவில் ஒரு மிக முக்கியமான அமைச்சராக பார்க்கப்படுகிறார். ஸோ அதே ஒரு நிலைமையில யாரும் வரலாம், யார் வேணாலும் திமுகக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது அவருடைய கருத்தாக இருக்கிறது. பலமுறை நம்ம திமுகவினுடைய நெகட்டிவ் சைடை பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம திமுகவினுடைய ஒரு பாசிட்டிவ் சைடை பார்க்கணும். மருத்துவ செலவை குறைப்பதற்கான மருந்தகம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான மருந்தகம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் நோய்வாய்ப்பட்டு தான் இருக்கும். அதில் கூடுதலாக செலவு எங்கே ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மருந்து வாங்குறதுல தான். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி குறைந்த மருந்தகம், விலை குறைந்த மருந்தகம் அப்படின்னு சொல்லும்போது 75% வரை மருத்துவ செலவுக்கான அந்த சுமையை குறைக்கும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு நாமும் வரவேற்பை கொடுக்கலாம். ஆனால் என்ன, இது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் டூ லேட். இது சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தால் நிறைய பேர் இதனால் பயனடைந்திருப்பார்கள் அப்படிங்கிறதும், இதை உங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினில் நீங்கள் பெருசாக செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன ஒரு வருத்தமாக இருக்குது. பட் இதை காலங்கள் சரிப்படுத்துமாக இருக்கும். அடுத்ததாக யார் அந்த சாரை மறந்துட்டீங்களா? தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. ஏன்னா யார் அந்த சார் நிறைய சார்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 250 பவுனுக்கும், ஒரு பவுன் என்ன விலைன்னு தெரியும் நம்ம எல்லாருக்குமே, எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு தெரியும். 1 கிராம் தங்கத்தை வாங்குறதுக்கு 250 சவரன் தங்கத்தை ஆட்டை போட்டிருக்கான் இந்த ஞானசேகரன். அதில் 100 பவுன் தங்க நகையை மீட்டெடுத்து விட்டார்கள். யார்கிட்ட வித்தானோ அவங்ககிட்ட போய் எடுத்துட்டாங்க. இன்னும் 150 சவரன் எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கான விசாரணையை செஞ்சுட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஞானசேகரன் மேலே அடுத்தடுத்தாக வழக்குகள் போடப்பட்டு மீண்டும் மீண்டும் கைது செய்யப்பட்டு வருகிறான். அவனுடைய கார் அப்படிங்கிறதெல்லாம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கடைசியாக வந்த தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அந்த யார் அந்த சாரையை யாரும் மறந்துடாதீங்க அப்படிங்கிறதுக்கான அப்டேட்டாக நான் இந்த ஒரு செய்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். மறதி தேசிய வியாதி, அந்த மறந்து போகாமல் இருப்பதற்கு தான் இந்த மாதிரியான செய்திகளை உங்கள் முன்னாடி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்தியா அழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நெல்லை பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தினுடைய அந்த போர்டில் ஹிந்தி அப்படிங்கிறத அப்படியே கருப்பு மை போட்டு அழிச்சிருக்காங்க. தாத்தா காலத்து திமுகன்னு சொல்லுவாங்க, அப்படியே மாறிட்டாங்க. உடனடியாக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ரயில்வே நிர்வாகம் சொன்னாலும் வெறும் 3 மணி நேரத்திலேயே அழிக்கப்பட்ட ஹிந்தி எழுத்துக்கள் மீண்டும் அதே இடத்தில் எழுதப்பட்டன என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடைசியாக ஒரு செய்தியை பார்க்கணும், செல்வ பெருந்தகை அவர்கள் தான். இந்த 2026 எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் உள்கட்சி பூசல் அப்படிங்கிறதுலாம் பெருசாக மாறிக்கிட்டே இருக்கு. பொதுவாகவே காங்கிரஸ் அப்படி தான். இங்கே தமிழ்நாட்டு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா முக்கியமான நிர்வாகிகள் டெல்லிக்கு போவாங்க. அங்கே போய் என்னுடைய மாமா மச்சானுக்கு இந்த சீட்டு வேணும், இல்லை இந்த பொசிஷன் வேணும் அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. இல்லாட்டி உள்கட்சியில் நிறைய பூசல்கள் வெடிக்கும். ஏகப்பட்ட நேரத்தில் நம்ம அரசியலில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். செல்வ பெருந்தகை அவர்கள் வராரு, அவருக்கு ஆதரவான ஒரு கூட்டம், அவருக்கு எதிரான ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸில் இப்போ ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிறவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்குள் தீவிரமாக மோதல் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கலாம். ஸோ செல்வ பெருந்தகை வெர்சஸ் மாணிக்கம் தாக்கூர் அப்படின்னு சொல்கிற இந்த தகவல் காங்கிரஸுக்கு இருக்கிறதே கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே மறுபடியும் அவங்களுக்குள்ளேயும் சண்டை அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அது டேமேஜ் ஆகும் காங்கிரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கோங்க.
பெரிய அளவில் காங்கிரஸ் கோலாட்சி இருந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டுக்குள்ளே. இருக்கிறவங்களாவது காங்கிரஸை காப்பாற்றிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவு, அதிமுக மாதிரி உள்ளடி வேலைகளில் பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லும்போது காங்கிரஸினுடைய வாழ்வாசாவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் இப்போது காங்கிரஸும் இருந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ ஏகப்பட்ட அப் டு டேட்டான இன்ஃபர்மேஷனை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.